அவங்க ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்கிறாரு. இப்போ சமீப காலமாக கேரளாவில் வந்து ஒரு சாதிய ரீதியான ஒரு ஒரு அடக்குமுறை, மத ரீதியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் அரசியல் ரீதியாக உள்ளே பூந்துருக்காங்க. அதை ஏதாவது ஒன்று செஞ்சு உள்ளே வரணும்னு ஒரு குரூப் வேலை பார்க்குறாங்க. அது அப்பப்போ மேலோங்கி வருது. அதுக்கு இங்கே ஒரு புயல் மாதிரி ஒரு பையன் வந்து அடித்து காலி பண்ணுறான் எல்லாரையும். பொதுஜன மக்கள்கிட்டையும் போய் இளைஞர்கள் மத்தியிலும் போய் சேருது. அப்போ இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய, சாதியை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அது அவர்களுக்கு எரிச்சலாக இருக்குது. அப்போ எரிச்சலாக இருக்குது. இது அப்படியே அப்படியே போயிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு போகிறாரு. உலகம் முழுக்க பயணம் பண்ணுறாரு. வெளிநாடுகளில் போய் கச்சேரி பண்ணுறாரு. வெளிநாடுகளில் பெரிய வரவேற்பு வருது. அப்புறம் திரைப்பட வாய்ப்பு கிடைக்குது. சொந்த திருச்சூராக இருக்கிறதுனால அது மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டர் சிதம்பரமும் அதே பகுதியை சேர்ந்தவருக்கு அவரோட தொடர்பு ஏற்படுது. அப்புறம் அவரோட சேர்ந்து அந்த மஞ்சுமல் பாய்ஸினுடைய ஓப்பனிங் சாங் ஒன்று பாடுறாரு. அது பெரிய அளவில் போச்சு. அந்த வரிகள்லாம் கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது, வியர்வையே எங்களுக்கு சட்டையாக இருக்கிறது, வியர்வையே எங்களுக்கு சட்டையாக இருக்கிறது, நாங்கள் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த உலகத்தில் நாங்கள் மட்டும்தான் ராஜா, இதுக்கு எவனும் வர முடியாது, அந்த வியர்வைக்கு நிறம் கிடையாது, நிறம் கிடையாதுங்கிற மாதிரி நிறையா உணர்வுபூர்வமான வரிகள்.